ஃபஸ்ட்டில் நேர்களுக்கு வணக்கம். என் பேர் அமிர்தலிங்கம். நாங்கள் லட்சுமி நாயக்கி மேலத்தில் எங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். இது மாங்காடு வந்து 10 ஏக்கரா. மாங்காட்டில் களை எடுத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம வந்து பெட்ரோல் மிஷின் வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தால் அது ஒன்றும் சாத்தியப்பட்டு வரல. அது மிஷினு அடிக்கடி வீணாக போடுது. அது செலவு அது இதுன்னு பெட்ரோல் வாங்குறது அதுலேயே எங்களுக்கு காசு எடுத்துகிட்டு போகுது. அப்புறம் தான் இதை பார்த்தோம். சரி இந்த மிஷின் எங்கேயாவது கிடைக்குமா என்னென்னு பார்த்தா, அப்புறம் இங்கே கருடா இந்த கம்பெனியில் போய் வாங்கிட்டு வந்தோம். ஒரு வருஷம் ஆயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு ஆள் மிச்சம், ஆளுக்கு கூலி மிச்சம். இப்போ நான் 6 மணி நேரம் சார்ஜர் போடுவேன், 4 மணி நேரம் ஓட்டுவேன். பிளேடெலாம் போட்டு ஓட்டிக்கிறேன். பில்லில் வந்து பிளேடு ஓட்ட முடியாது. செடியில் பிளேடு போட்டு ஓட்டினா செடியை வெட்டும், இல்லைன்னா அது பிளேடு போட முடியாது. இப்போ செடியெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்கேன். இந்த பில்லு அடிச்சுட்டு தான் அப்புறம் பிளேடை போட்டு நான் செடி அடிப்பேன். 2 பிளேடு கொடுத்துருக்காங்க. 2 பிளேடும் யூஸ் பண்ணிக்கிறேன். பேட்ரி வந்து நல்ல தரமாக இருக்குது. என்னங்க இதில் வந்து 2 பட்டனு கொடுத்துருக்காங்க. முதல் பட்டனாக தான் நம்ம எந்த அளவுக்கு ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு ஸ்பீடில் ஓடும். 6 மணி நேரம் சார்ஜர் ஏறும், 4 மணி நேரம் நம்ம ஓட்டிக்கலாம். நம்ம தேவைப்பட்ட சார்ஜரை போட்டு 2 மணி நேரம் கூட எக்ஸ்ட்ரா கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுமாரி தான் இது பேட்ரி கொடுத்துருக்காங்க. பேட்ரி எந்தனுடைய குறையும் இல்லை. மிஷினு வந்து எந்தனுடைய தப்பும் இல்லை. இது வரைக்கும் வந்து மிஷினு வந்து கம்பெனி போனதே கிடையாது. என்னங்க செலவு வச்சதே கிடையாது. மிஷினு தரமான மிஷினு, நல்லாயிருக்கு. அடிச்சுக்கிட்டு இருக்கேன், எந்த குறையும் இல்லை. பட்டனு 2வது பட்டனு. பட்டனாக தான் நம்ம நார்மலாக ஓட்டிக்கலாம். 2வது பட்டனாக தான் 2 மணி நேரம் தான் ஓடும். அந்த 2வது பட்டனை அழுத்தவே வேண்டியதில்லை. நமக்கு பட்டனே போதும். நமக்கு களைக்கொல்லி அடித்தா மாமரம்லாம் அது வீணாக போடும். அதனால் எங்கள் காட்டில் வந்து நாங்கள் களைக்கொல்லி அடிக்கிறதில்ல. ஆள் வச்சு அடித்து பார்த்தோம், அது ஒன்றும் செட் ஆகலை. கூலிக்கே செட் ஆகலை. அப்புறம் தான் வந்து பெட்ரோல் மிஷின் வச்சு அடித்தோம். அது செலவு இழுத்துட்டே போகுது. அதில் தான் இந்த மிஷினு கிடைக்குமா என்னென்னு பார்த்தோம். இந்த மிஷினு கிடச்சிது. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு பொம்பளை ஆள் வச்சு ஒரு லைன் தான் போகும். ஒரு நாளைக்கு வந்து அதுக்கு சம்பளம் வந்து 400 500 சம்பளம். அது காலையில் டீ, மத்தியானம் இப்போ டீ போண்டா, அதுலேயே செலவு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா அது தாண்டி போடும். நம்ம இந்த மிஷினு வாங்கினோட தாண்டி போடும் அது செலவு எங்களுக்கு. இந்த மிஷின் வாங்கினதுல எங்களுக்கு எல்லாமே கம்மி, செலவும் கம்மி, ஆளுக்கு டீ வாங்க கொடுக்குறதும் கம்மி, எல்லாமே எங்களுக்கு கம்மியாக போச்சு. கூலி ஆளுகளுக்கு கூலி கொடுக்குற காசில் வந்து இந்த மிஷின் நாங்கள் வாங்கிட்டோம். இந்த மிஷினோட தாண்டி தான் கூலி கொடுத்துருவோம். இந்த மிஷினு கம்மி தான், மிஷினோடு தாண்டி கொடுத்துருவோம் கூலி. ஆளுகளுக்கு வந்து இங்கே ஆள் வந்து மாங்காட்டில் விளைஞ்சி ஒரு ஆளுக்கு ஒன்று 1000 ரூபா சம்பளம். ஏன்னா 10 நாள் வந்தால் 40 அப்படி போடுது. டெய்லி வந்து விளைஞ்சானா ஒரு ஆள் 10 ஆளுக்கு என்னாச்சு ஒரு நாளைக்கு சம்பளம். அதில் இந்த மிஷின் வந்து எங்களுக்கு எல்லாமே மிச்சம்தான் எங்களுக்கு. இப்போ அடிச்சிட்டோம், உடனே ரவுண்ட் பண்ணிட்டு நாங்களே அதை தண்ணி வச்சுக்குவோம், நாங்களே மருந்து வச்சுக்குவோம். இது அங்கே ஆள் கூப்பிடணும் அவசியமே இல்லை எங்களுக்கு எல்லாமே மிச்சம்தான். களை வெட்டுதுன்னா 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு மேலே ஆகிடும். இன்றைக்கி வருவான், நாளைக்கு தங்கிக்குவான். ஏன்னா நம்ம சம்பளம் கொடுத்தாலும் வரமாட்டான், குறுக்காட்டி போனாலும் வரமாட்டான். ஏன்ப்பா வரலன்னு கேட்டால் எனக்கு உடம்பு இல்லைங்க அம்மா. 2 நாளைக்கு வருவான், 4 நாள் அங்கே அவன் ஜாலியில் பொறுத்துக்குவான். அவனை போய் நம்ம தொங்கிக்கிட்டு இருக்கணும். இதுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லையா. ஜம்முன்னு வரோம், காலையே வரோம், மிஷினை போட்டுறோம், அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மிஷினை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மிஷினை வந்து இங்கே வந்து பாருங்கள், மிஷினை ஓட்டியே பாருங்கள், தரமாக இருக்கா இல்லையான்றது அப்புறம் உங்களுக்கே தெரியும். இந்த தரமான மிஷின் நீங்கள் வாங்கலாம், நம்பி வாங்கலாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த மிஷினை வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.